Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நம்ம structure of dicotyledonous seed பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல நம்ம the seed வரைக்கும் பார்த்தாச்சு morphology of flowering plants chapterல. இப்போ நம்ம structure of dicotyledonous seed கடகடன்னு பார்த்தறலாம். The outermost covering of seed is the seed coat. இதுல இருந்து என்ன சொல்றாங்க? ovule நமக்கு fertilizationக்கு அப்புறம் சீடா மாறுனுச்சு. இந்த சீட்ல outermost layer நம்ம seed coat அப்படிங்கிறோம். outermost covering. ovule outermost covering என்ன சொல்வாங்க? integument. இந்த integument தான் seed coat-ஆ இப்ப மாறி இருக்கு. fertilizationக்கு அப்புறம் seedல seed coat-ஆ மாறி இருக்கு. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த seed coat ரெண்டா பிரிக்கிறோம். 2 layers-ஆ. outer testa and inner tegument. அப்போ outer integument testa-வாவும் inner integument tegmen-ஆவும் இருக்கு. So, இது outer seed coat-க்கு பேரு testa, inner seed coat-க்கு பேரு tegmen. இது கேட்பாங்க questionல already கேட்டிருக்காங்க. So, seed இருக்கு, seed சுத்தி covering, seedக்கு சட்டை போட்ட மாதிரி covering இருக்கு seed coat. இந்த seed coat-ல outer seed coat-அ testa-ன்னு சொல்றோம், inner seed coat-அ tegmen அப்படின்னு சொல்றோம். Important. இது fertilization-க்கு முன்னாடி எப்படி seed ovule-ஆ இருந்துச்சோ அது போல seed coat fertilization-க்கு முன்னாடி integument-ஆ இருந்துச்சு. ovule-ஓட covering-ஆ இருந்தது. ஓகே. இப்போ the hilum. சீட்ல ஹைலம்ங்கிற ஒரு பார்ட் இருக்கு. ஓவியூல்லையும் அது ஹைலமா தான் இருக்கும். ஹைலம் இஸ் a scar. ஸ்கார்னா என்ன? ஒரு தழும்பு. On the seed coat through which the developing seeds were attached to the fruit. So fruitல சீடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற பார்ட்டுக்கு பேரு ஹைலம். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஃப்ரூட்லேருந்து சீடை பிரித்து எடுக்கும்போது அந்த ஜாயிண்டாக இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல தழும்பு மாதிரி அது ஒட்டிக்கிட்டு இருந்த இடம் தெரியறதுனால ஹைலத்தை ஸ்கார் அப்படிங்கிறாங்க. அதில் தான் சீடு போய் ஃப்ரூட்டோட ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதை நம்ம பிரித்து எடுக்கும்போது ஒட்டிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு தழும்பு தெரியுது. ஹைலம். ஓகே. above ஹைலம், ஹைலத்துக்கும் மேலே it is a small pore called micropyle. சுண்ட கடலையை ஊற வச்சு காலையில் அது நல்லா புஷ்ஷுன்னு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வீங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ட கடலை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு குட்டி ஓட்டை தெரியும். அது வழியாக தான் வாட்டர் உள்ளே போகுது, ஆக்சிஜன் உள்ளே போகுது. சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மைக்ரோபைல் தான். ஓகே. மைன்யூட் போர் வித்தின் த சீட் கோட். சீட் கோட்டுக்கு உள்ள there is an embryo. எம்ப்ரியோ தான் நமக்கு பிளான்ட்டாக டெவலப் ஆகி வரப்போகுது. கன்சிஸ்டிங் ஆஃப் எம்ப்ரியானல் ஆக்சிஸ் அண்ட் 2 காட்டிலிடன். இதில் பாருங்கள், இதுதான் எம்ப்ரியானல் ஆக்சிஸ். நடுவில் இருக்கிறது 2 காட்டிலிடன் இருக்குது டைகாட் சீடில். எம்ப்ரியானல் ஆக்சிஸில் காட்லிடனுக்கு மேலே ப்ளூமியூல் இருக்குது, காட்லிடனுக்கு கீழே ரேடிக்கல் இருக்குது. ரேடிக்கலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஆர். ரேடிக்கல் ரூட்டாக டெவலப் ஆகும். ப்ளூமியூல்லேருந்து ஷூட் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஓகே. த காட்லிடன்ஸ் ஆர் ஆஃபன் ஃப்ளஷி. ஏன் அது ஃப்ளஷியாக இருக்குது? நல்லா கொழு கொழுன்னு ஃப்ளஷியாக இருக்குது, வாட்ரியாக. டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டு காட்லிடன் தான் கொடுக்க போகிறாங்க. ஃப்ளஷி அண்ட் ஃபுல் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஃபுல்லாக ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எம்ப்ரியானல் ஆக்சிஸ், எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு. அட் 2 ends of the embryonal axis. embryonal axis ஓட மேலே ஒரு எண்ட் இருக்குது, கீழே ஒரு எண்ட் இருக்குது. they are present the radical and plumule. கீழே ரேடிக்கல் இருக்குது, மேலே எண்டில் ப்ளூமியூல் இருக்குது, கீழே எண்டில் ரேடிக்கல் இருக்குது. ஓகே. in some seeds such as castor the endosperm. ஒரு நிமிஷங்க, இது மேலே எடுக்கணும் இல்லையா? the endosperm. ஓகே, இது மேலே ஒரு நிமிஷங்க. ஓகே. ஸோ நமக்கு தெரியும் ரேடிக்கல் ரூட் சிஸ்டத்தை கொடுக்கும், ப்ளூமியூல் ஷூட் சிஸ்டத்தை கொடுக்கும். இப்போது எண்டோஸ்பம் பார்க்குறோம். இன் சம் சீட் சச் அஸ் கேஸ்டர். கேஸ்டர்னா ஆமணக்குங்க, விளக்கெண்ணெய் இதுலேருந்து தான் எடுப்பாங்க. த எண்டோஸ்பம் ஃபார்ம்ட் அஸ் ரிசல்ட் ஆஃப் டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் எ ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ அண்ட் கால்டு எண்டோஸ்பர்மிக் சீட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க? எந்த சீட்லாம் எண்டோஸ்பம் இருக்கோ, எண்டோஸ்பம் வந்து ட்ரிப்ளாய்டாக இருக்கும். பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடந்து ஃபார்ம் ஆனிச்சு இல்லைங்களா, ட்ரிப்ளாய்டாக இருக்கும். அந்த எண்டோஸ்பம் இருந்தால் அதுக்கு பேர் எண்டோஸ்பர்மிக் சீடு. எக்ஸாம்பிள் கேஸ்டர். ஓகே. இன் பிளான்ஸ் சச் அஸ் பீன், கிராம், pea, the endosperm is
not present in mature seeds. Such seeds are called non-endospermous. இந்த இடத்துல நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எண்டோஸ்பெர்மஸ் சீடுக்கும் நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட்ஸ்க்கும் டைகாட்டில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டைகாட்டில் எண்டோஸ்பெர்ம் அது வந்து ஒரு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ, க்ரோயிங் எம்ப்ரியோவுக்கு ஃபுட்டை கொடுக்கும். அந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கக்கூடிய சீடுக்கு டைகாட்டில் எக்ஸாம்பிள் கேஸ்டர் ஆமணக்கு. அதே அந்த எண்டோஸ்பெர்ம் இல்லாமல் ஃபுட்டு காட்லிடன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி டைகாட்டில் எண்டோஸ்பெர்ம் இல்லை அப்படிங்கிற சீடுக்கு எக்ஸாம்பிள் பீன், கிராம், பீ பிளான்ட். ஸோ இதெல்லாம் நான் எண்டோஸ்பெர்மஸ் டைகாட் சீட்ஸ். எண்டோஸ்பெர்ம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கணுங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட்லிடனஸ் சீட் பார்க்கலாம். ஜென்ரலி மோனோகாட்லிடனஸ் சீட்ஸ் ஆர் எண்டோஸ்பெர்மிக். மோஸ்ட்லி மோனோகாட்டில் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். பட் சம் ஆஸ் ஆர்கிட்ஸ் ஆர் நான் எண்டோஸ்பெர்மிக். இந்த இடத்துல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டைகாட்லையும் எண்டோஸ்பெர்ம் நான் எண்டோஸ்பெர்ம் சீட் இருக்குது. மோனோகாட்டில் மோஸ்ட்லி எண்டோஸ்பெர்ம் இருந்தால் கூட நான் எண்டோஸ்பெர்ம் இல்லாத சீட்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு மோனோகாட்டில் எண்டோஸ்பெர்ம் இல்லாதது ஆர்கிட். அதே போல் டைகாட்டில் எண்டோஸ்பெர்ம் இல்லாதது பீன், கிராம், பீ. மோனோகாட்டில் எண்டோஸ்பெர்மோடு இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸில் எண்டோஸ்பெர்ம் இருக்கும். டைகாட்டில் எண்டோஸ்பெர்ம் இருக்கிறது கேஸ்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டைகாட்லேயும் எண்டோஸ்பெர்மோடு இருக்கிறது நான் எண்டோஸ்பெர்ம் இருக்குது. மோனோகாட்டில் மோஸ்ட்லி எண்டோஸ்பெர்மிக்காக இருந்தாலும் நான் எண்டோஸ்பெர்மிக் ஆர்கிட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. இன் சீட்ஸ் ஆஃப் சீரியல்ஸ், சீரியல்ஸ்னால் என்னென்னா தானியங்கள், நெல், கோதுமை, சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து நம்ம சீரியல்ஸ் அப்படிம்போம். சச் அஸ் மெய்ஸ். ஸோ சீரியல்ஸில் நமக்கு தானிய வகைகளில் எடுத்துக்காட்டுக்கு மெய்ஸில் சீட் கோட் இஸ் மெம்ப்ரேனஸ் அண்ட் ஜென்ரலி ஃபியூஸ்டு வித் த ஃப்ரூட் வால். சீட் கோட் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதான் மெம்ப்ரேனஸ். மெம்ப்ரேனஸ்னால் சவ்வு மாதிரி மெல்லிஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஃப்ரூட் வாலோட போய் ஃபியூஸ் ஆகிருக்கும். அப்போ சீட் கோட்டை உங்களால் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. த எண்டோஸ்பெர்ம் இஸ் பல்கி. நிறைய எண்டோஸ்பெர்ம் இருக்கும். மக்காச்சோளம் வாங்கி சாப்பிட்றோம்ல, மெய்ஸு, அது சாப்பிட்றது பூராவே எண்டோஸ்பெர்ம் தான். அரிசி வேக வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிட்றது பூராமே எண்டோஸ்பெர்ம் தான். அதான் எண்டோஸ்பெர்ம் வந்து பல்கி, நிறைய இருக்குது. அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட். எண்டோஸ்பெர்ம்னாலே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தாங்க. த அவுட்டர் கவரிங் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம் செப்பரேட்ஸ் த எம்ப்ரியோ பை புரோட்டீனீஷியஸ் லேயர் கால்டு அலியூரான் லேயர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்டோஸ்பெர்மோட அவுட்டர் லேயர் இங்கே பாருங்கள், எண்டோஸ்பெர்ம் பல்கின்னு சொல்லிட்டாங்க. பல்கினா இவ்வளோ பெரிய எண்டோஸ்பெர்ம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய எண்டோஸ்பெர்ம். இந்த எண்டோஸ்பெர்ம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை சுற்றி ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி ஒன்று போகுது, அதுவும் எண்டோஸ்பெர்ம் தான். எண்டோஸ்பெர்மை அவுட்டர் லேயர் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் வந்து மற்ற சீட் பார்ட்லேருந்து அதை பிரிக்குது, அதுக்கு பேர் அலியூரான் லேயர். இதில் கேட்பாங்க எண்டோஸ்பெர்மோட ப்ளாய்டு என்ன? ட்ரிப்ளாய்டு. அப்போ அலியூரான் லேயரோட ப்ளாய்டு ட்ரிப்ளாய்டு தான், மறந்துடாதீங்க. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்லேருந்து தான் வருது. அலியூரான் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே புரோட்டீன் தான் அர்த்தம். அப்போ அலியூரான் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். நார்மல் எண்டோஸ்பெர்மில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்க. ஸோ அலியூரான் லேயர் வந்து நமக்கு அது ஒரு புரோட்டீனிஷியஸ் லேயர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அலியூரான் லேயருங்கிறது புரோட்டீனான லேயர், அதனால தான் அதுக்கு பேர் அலியூரான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. எண்டோஸ்பெர்மை எம்ப்ரியோலேருந்து பிரிக்கிற அந்த கவரிங், அந்த ஒரு அவுட்டர் கவரிங்காக இந்த அலியூரான் லேயர் இருக்குது. த எம்ப்ரியோ இஸ் ஸ்மால் அண்ட் சிச்சுவேட்டட் இன் க்ரூவ் அட் ஒன் எண்ட் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம். இங்கே எம்ப்ரியோ வந்து குட்டியாக இருக்குது, எண்டோஸ்பெர்ம் பல்கி மோனோகாட்டில், எம்ப்ரியோ குட்டி. ஒரு கார்னரில் ஒரு க்ரூவ்னா ஒரு பள்ளத்தில் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒன் லார்ஜ் ஷீல்டு. ஷீல்டுனா தெரியும்ல, இங்கே போருக்கு போகும்போது பாதுகாப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன் நோன் அஸ் ஸ்கியூட்டெல்லம் அண்ட் எ ஷார்ட் ஆக்சிஸ் வித் ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல். இது டயக்ராம் வச்சு பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு க்ரூவ், ஒரு பள்ளத்தில் ஒரு இந்த குட்டியாக எண்டோஸ்பெர்ம் அமைஞ்சிருக்கு. இந்த எண்டோஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ரியோ ஒரு பள்ளத்தில் குட்டியாக எம்ப்ரியோ அமைஞ்சிருக்கு. எம்ப்ரியோவில் ஒரே ஒரு காட்டிலிடன் இருக்குது. அந்த காட்டிலிடனுக்கு பேர் ஸ்கியூட்டெல்லம். ஞாபகம் வச்சுக்கணும், காட்டிலிடனுக்கு பேர் ஸ்கியூட்டெல்லம். தின்னாக பேப்பரியாக இருக்கும், ஃபுட் ரிசர்வ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காது. ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்கியூட்டெல்லம். ஸ்கியூட்டெல்லம் ஷீல்டு ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இங்கே இருக்குது,
அதில் ப்ளூமியூல் இது ஃபுல்லாகவே ப்ளூமியூல் தான். ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த ஒன்றே ஒன்று மேலாவில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் என்னது உங்களுக்கு, இது மட்டும்தான் கோலியோப்டைல். இந்த 3 இருக்கும், இந்த 3மே உங்களுக்கு ப்ளூமியூல் தான் ஷூட் சிஸ்டத்தை கொடுக்கும். இது ரேடிக்கல் ரூட் சிஸ்டத்தை கொடுக்கும். இது கோலியோரைசா. கோலியோப்டைல் ப்ளூமியூலை ப்ரொடெக்ட் பண்ணும், ரேடிக்கலை ப்ரொடெக்ட் பண்ணுறது கோலியோரைசா. ரைசானாலே ரூட் அப்படின்னு அர்த்தம், ரேடிக்கல்லேருந்து ரூட் சிஸ்டம் வரும். ஓகேங்க. ஸோ இதுதான் அந்த டயக்ராம் நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. த ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஷீத். ஷீத்னா கவர் பண்ணிட்டு இருக்கு, ஷீத்னாலே கவர், விச் ஆர் கால்டு கோலியோப்டைல் அண்ட் கோலியோரைசா. ப்ளூமியூலை கோலியோப்டைல் கவர் பண்ணிட்டு இருக்கு, ப்ளூமியூலோட கவர் ஷீத் கோலியோப்டைல், ரேடிக்கலோட கவர் கோலியோரைசா. அதான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட். ஓகேங்க. ஸோ இதில் நம்ம வந்து மோனோகாட் டைகாட் அந்த சீடு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிப்பிக்கல் ஃப்ளவரிங் பிளான்ட்டும் சொலனேசி ஃபேமிலியும் பார்க்கலாம். இதுலேயே கண்டினியூவாக பார்த்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு பிரேக் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அடுத்த வீடியோவில் நமக்கு மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.